வணக்கம் நண்பர்களே, உங்கள் வெற்றிவேல் உங்கள் வெற்றிவேல். இன்னைக்கு பாத்தீங்கன்னா என்ன தம்பி ரெண்டு பேரும் வந்து அரைகுறையா பனியன் மட்டும் போட்டு நிக்கிறீங்களே அப்படின்னு உங்களுக்கு ஒரு கேள்வி வந்திருக்கும். ஆனா நீங்க இந்த காணொலியோட டைட்டில் பார்த்துட்டு தான் வந்திருப்பீங்க. இருந்தாலும் சொல்ல வேண்டியது நம்மளோட கடமை. இன்னைக்கு காணொலியில வந்து நம்ம என்ன பார்க்க போறோம்னா கையாட்டினா பம்படிக்க போறோம்ல. அதாவது இன்னைக்கு பம்பு தான், இது வேற பம்பு. ஒரு நிமிஷம் இருங்க, காய்ச்சல் பிரேக். நல்லா ஹெல்த்தி படி அவனுக்கு வந்தாதான் தெரியும். இன்னைக்கு காணொலியில நம்ம வந்து முக்கியமா கருத்து, அதாவது அந்த உட்கரு இருக்குல்ல, அது வந்து என்னன்னு பாத்தீங்கன்னா ஹோம் ஜிம். சரிங்களா, வீட்டிலே வந்து எப்படி உடல் பயிற்சி பண்ணி நல்லா அழகா பாக்குறதுக்கு அம்சம் அழகிய தமிழ் மகன். எந்த கட்சியும் நான் சொல்லல, நீங்க வாட்டுக்கு அப்புறம் அழகிய தமிழ் மகன்னா அப்படி இல்ல நாங்க அப்படி எடுத்துக்கலாம் இல்லப்பா. ஏன்னா அது இப்ப இருக்க காலத்துல கொஞ்சம் டேஞ்சரான வார்த்தைகள் அப்படிலாம் நாங்க எந்த சொல்லலைங்க. சரியா, இந்தியன் வேற கட்சினா எல்லாமே டேஞ்சரா இருக்கு, ஒரு வார்த்தை வெளியே சொல்ல முடியல. இருக்கட்டும், நம்ம வந்து எப்படி ஒர்க் அவுட் பண்றோம், நம்ம வீட்டுல எப்படி போயிட்டு இருக்கு அப்படிங்கறதா இந்த காணொலியில பார்க்க போறோம். சரி, முதல்ல வந்து பாத்தீங்கன்னா வஜ்ர் வந்து ஒரு ஒர்க் அவுட்டை பண்ண வச்சுட்டு அதுக்கப்புறமா நிறைய பேச வேண்டியது இருக்கு, முக்கியமானதெல்லாம் நிறைய டிப்ஸ் இருக்கு, அதெல்லாம் சொல்லுவோம். சரி, இன்னைக்கு என்ன ஒர்க் அவுட் பண்ண போறீங்க நீங்க? என்ன ஒர்க் அவுட்? என் டூத் பேஸ்ட் உப்பு இல்ல. சரி, பைசப்ஸ் மட்டும் பண்ண போறீங்களா? பைசப்ஸ் நீங்க அவ்வளவு பெரிய ஆளா? ஒரு நாளைக்கு ஒரு மசில் மட்டும் பண்ற அளவுக்கு அப்படிதான் பண்றேன். லேட் சேர்த்து பண்ணனும், ஆனா எனக்கு ரொம்ப வலிக்குது. லேட்னா இது லேட்னா வந்து இந்த பின்னாடி இருக்கும்ல, இந்த இது அது குறுக்குடா, குறுக்கு சிறுத்தை வேலைன்னு பாட்டு. லேட் வந்து இது லேட்டா, அதாவது நம்ம ஊர்ல அத விங்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, ஆனா சரியான பேர் வந்து லேட். சரிங்களா, நீ என்ன பண்ண போற? நீங்க என்ன பண்ண போறீங்க? நான் ஷோல்டர் ஒர்க் அவுட் பண்ண போறேங்க. ஷோல்டர் கூட தான் பண்றீங்களா? அவ்வளவு பெரிய ஆளா நீங்க? ஆமா, நான் பெரிய ஆளு தான். இது அம்புட்டு நைட் உட்கார்ந்து ஒட்டுனதுங்க தெர்மோகோல். இது பேர் என்னங்க? பைசப் கர்ல்ஸ். பைசப் கர்ல்ஸ். இதுதான் எல்லாருமே பார்த்த ஒரு ஒர்க் அவுட் தான் இல்லைங்களா? எனக்கு பிடிச்ச ஒர்க் அவுட் பைசப்ஸ் பண்றாரு. போ, இங்க ஏதோ வருதுப்பா அவனுக்கு. கொஞ்ச நேரம் கையில் ஏதோ லைட்டா தெரியுதுப்பா. லைட்டா தெரியுதா? ஜிம் வந்து நம்ம ஏன் வந்து நீங்க நேரடியா ஒரு ஜிம்முக்கு போல தம்பி அப்படின்னு உங்களுக்கு சந்தேகம் வந்திருக்காது, ஆனா வர வச்சுட்டேன். இப்ப நான் அதுக்கு பதிலும் சொல்றேன். ஏன் நம்ம போலன்னு பாத்தீங்கன்னா, நானும் அப்பாவும் பாத்தீங்கன்னா கனடால இருக்கிறப்போ எல்லாத்துக்கும் எல்லா நண்பர்களும் தெரிஞ்சிருக்கும். கனடால இருக்கிறப்போ நானும் அப்பாவுமே ஜிம் போனோம். இல்ல போனோமாப்பா? ஆமா. நீங்க 6 பேக் வச்சிருந்தீங்களாப்பா? அது இல்ல, ஆனா போனோம். சரி, 6 பேக் இல்ல, ஆனா போனோம், ஃபிட்டா இருந்தோம், நல்லாவே ஃபிட்டா இருந்தோம். அந்த காணொலி எல்லாமே கிட்டத்தட்ட 2-3 காணொலி ஜிம் சம்பந்தமாக வந்து நம்ம கனடால இருக்கிறப்ப போட்டிருக்கோம். சரிங்களா, சூப்பரா இருக்குங்க ஜிம், ரொம்ப அருமையா இருக்கு. யூஎஸ்ல எல்லாம் ஜிம் $10 தான் ஒரு மாசத்துக்கு. 800 ரூபாய். வீர்த்து ஊத்திருச்சு. தம்பி பாவம் வயசாயிட்டாரு. சரி, அவ்வளவு பக்கத்துல போகாதீங்க, பயமா இருக்கும். நேத்து பண்ணது இங்க டிராப்ஸ் வெயிட் தூக்குனாலே உடம்பு கை. சரி, நான் முக்கியமான இது என்ன சொல்ல வந்தோம்னா, நம்ம ஊர்ல ஜிம்மோட காசு வந்து ரொம்ப ரொம்ப அதிகமா இருக்குங்க. நானும் அப்பாவுமே இங்க வந்து ஒரு வெறியில வந்து ஜிம்முக்கு என்ரோல் பண்ணோம். ஆமா, ஒரு ஆளுக்கு 3000 ரூபாய். ஒரு ஆளுக்கு 3000 3 மாசத்துக்கு 9000 ரூபாய் கட்டணும். மாசம் 3000 ரூபாய். 3 மந்த் பேக்கா போட்டாங்க. எனக்கு ஒரு 9000 ரூபாய், அப்பாவுக்கு ஒரு 9000 ரூபாய். 18000 ரூபாய்க்கு ஜிம்ல என்ரோல் பண்ணோம். போனோமா? 3 நாள் போனோம். அதுக்கப்புறம் போகல, என்னென்னமோ காரணம், ஆனா போகல. கடைசியில நம்ம போகல. 18,000 போச்சு.
அவ்வளவுதான் அம்மட்டும் போச்சு. ஆனால் அதே இது நாங்க இந்த காணொலியோட கருத்து என்னன்னா, நீங்க ஒர்க் அவுட் பண்றதா இருந்தா தயவு செஞ்சு வீட்டுல நீங்களே எக்யூப்மெண்ட்ஸ் வாங்கி ஒர்க் அவுட் பண்ண ஆரம்பிங்க. ஏன்னா சில நண்பர்களுக்கு வந்து அப்பப்போ ஒரு இது வரும், சரி நம்ம இப்போ வந்து ஒர்க் அவுட் பண்ணணும்னு ஒரு சூறாவளி கிளம்பியதுன்னு ஒரு இது நியூ இயர் ரெவல்யூஷன் ஜிம்மு முழுக்க ரெவல்யூஷன் ரெசல்யூஷன் என்ன தம்பி புரட்சி ஆனா அதுக்குன்னு வந்து நிறைய பேர் அந்த 18,000 ரூபாய்க்கு எவ்வளவு பொருள் வாங்கிருக்கலாம் ஜிம் பொருட்கள் இல்லையா? அந்த மாதிரி நம்ம தம்பி சொன்னபடி நியூ இயர் ரெசல்யூஷன் எடுக்கிறதா இருந்தா அப்ப போயிட்டு ஒரு 5,000 10,000க்கோ ஒரு ஜிம் பொருளை வாங்கி வீட்டுல கொண்டு வந்து வச்சிருங்க. ஒரு மாசம் பயன்படுத்தலையா, 2 மாசம் பயன்படுத்தலையா பரவாயில்ல, ஒரு வருஷம் பயன்படுத்தலனாலும் பரவாயில்ல, அப்படியே இருக்கும் பொருள் அடுத்த வருஷம் எடுத்து பயன்படுத்திக்கலாம். ஆமா, இப்ப ஜிம்முக்கு அப்படி கிடையாது. போனது எனக்கு ஜிம் சர்ப்ரைஸ்னு வச்சிரு வந்து ஒரு ஜிம் மல்டி ஜிம் வாங்கினா நான் காட்டுற வெளியே இருக்கு. அது கிட்டத்தட்ட 19,000 ரூபாய் வந்துருச்சுங்க, 18,800 ரூபாய் கிட்ட வந்துச்சு. அத போன ஆகஸ்ட்ல வாங்கினது. இந்த நீ மேல தொட்டவனி மேல பாக்குறியா, அது ஒரு புரட்சியில தமிழன் அப்படின்னு மேல. அதாவது போன ஆகஸ்ட்ல வாங்கினது, இந்த ஆகஸ்ட்ல தான் நான் ஒர்க் அவுட் ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சதே. சரிங்களா, ஸ்டார்ட் பண்ணிட்டேன் பாருங்க. நம்மளுக்கு உள்ள இருக்கிற தமிழன் வந்து தட்டி பார்க்கலாம் அப்ப ஆரம்பிச்சேன். இங்க வந்து ரொம்ப மாறிட்ட மாதிரி தெரியுதியா? சரி மறுபடியும் ஏன்னா இங்க இருக்கிற ஆளுங்க கூட பழகி அப்படியே வேற மாதிரி வந்து அப்படியே வந்து தமிழுக்குள்ள சேர்ந்தா தமிழை மறக்க வச்சிருக்காங்க. தமிழோட ஒரு இது நமக்கு தெரியுது. சரியா இருக்கு. சரி ரைட். கொஞ்ச நாளைக்கு முன்னாடி வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஷார்ட்ஸ்ல நான் தான் இருப்பேன் அந்த ஷார்ட்ஸ்ல. நீதான் அண்ணா வந்து பாத்தீங்கன்னா மீல் மேக்கர், அதாவது வந்து சோயா சங்க்ஸ் வந்து ஊற வச்சு முட்டை போட்டு வந்து சாப்பிட்டு இருந்தா அது வந்து ஒரு நல்ல புரோட்டீன். முட்டை போட்டு சாப்பிட்டானா? முட்டையோ அவன் சொன்னது அப்படிதான். ஏதோ இதை முட்டை போட்டு வந்து சாப்பிட்டான்னு சொன்ன அவன் எப்படி முட்டை போட்டான்னு நான் பார்த்தேன். புரோட்டீன், அதாவது முட்டையை பொரிச்சுங்க, முட்டையை பொரிச்சு, அதாவது நம்மளுக்கு தகுந்த மாதிரி புரிஞ்சுக்க வேண்டியதா இருக்கு. சரி சிரிக்காம சொல்லியா? சரி நம்ம தலைவர் வந்து இது கலந்து சாப்பிட்டுட்டு இருந்தாங்க. அந்த ஷார்ட்ஸோட கமெண்ட்ஸ்ல வந்து நிறைய பேர் இந்த சோயா சங்க் சாப்பிட்டீங்கன்னா வந்து நிறைய பேர் சாப்பிடாதீங்கன்னு சொல்லியிருந்தீங்க. ஏன்னா எஸ்ட்ரோஜன் வந்து அளவு கூடுன்னு. அதை பத்தி நாங்களும் ரிசர்ச் பண்ணி ஆராய்ந்து பார்க்கும்போதுங்க, இந்த சோயா சங்க்ஸ் நிறைய சாப்பிட்றீங்கன்னா வெள்ளரிக்காய் சாப்பிடலாம். வெள்ளரிக்காய் வந்து பாத்தீங்கன்னா சாப்பிட்டா டெஸ்டோஸ்டெரான் ஏறும், பேலன்ஸ் ஆயிரும். பேலன்ஸ் ஆகும்போது இதுவும் இல்லாம கொஞ்சம் நடுவுல எஸ்ட்ரோஜனும் குறையும். அவ்வளவுதான் முடிஞ்சு. டெஸ்டோஸ்டெரான் வந்து பேலன்ஸ் ஆயிரும். அதனால வந்து நீங்க எவ்வளவு சோயா சங்க்ஸ் சாப்பிட்டாலும் வெள்ளரிக்காய் மட்டும் சாப்பிடுங்க. அடுத்து செட் போடுங்க. கந்தசாமியார் சொல்லங்குள்ள பெரும்பாடு சரியான ஒர்க் அவுட் வந்து நாங்க இப்ப ஆக்சுவலா இப்படி பண்ண மாட்டோங்க. நான் ஒரு கரெக்டா ஆரம்பிச்சு ஒரு 3 வாரம் இருக்கும், அவ்வளவுதான். இன்னைக்கு வஜ்ரனா நாளைக்கு வெற்றி. இன்னைக்கு நேத்து வஜ்ர ஒர்க் அவுட் பண்ணா, இன்னைக்கு நான் பண்ணுவேன். ஆனா இந்த வீடியோ எடுக்கிறதுக்காக இன்னைக்கு என்ன டிஸ்டர்ப் பண்ணலாம் அப்படின்னு வந்து அவர் வந்திருக்காரு. வேற அப்பப்ப வந்து எனக்கும் ரொம்ப வெறியா இன்னைக்கு பண்ணணும்னு தோணுச்சுன்னா அண்ணா வரதுக்கு முன்னாடியே வந்து பண்ணிட்டு போயிரும். ஏன்னா அவர் வந்து ஹோம் ஸ்கூல் இல்லையா, வீட்டுல இருக்க. சரி, எங்க பனியன்கள் எப்படி 6 பேக்ஸ்லாம் இருக்கு? இல்ல வேண்டாம், அது ஒண்ணும் இல்லையா, அது எடுத்த உடனே கட்டலாம்னு இருக்கேன். அப்படியா? அங்க வந்து ஒரு தொப்பையாயிருச்சோ? தொப்பலாம் இல்ல, ஃபிளாட்டா இருக்கு. சரி நான் பாக்குறேன், இருந்துச்சுன்னா நான் காட்டுறேன், இல்ல கட் பண்ணிடுறேன். பார் இல்லையா? பைசெப்ஸ்க்கு பார் இல்லையான்னு கேட்டா எங்கெங்க என்னென்ன பேசுறான் பாருங்க. பார்லாம் இருக்கு, 3 வருஷம் கழிச்சு பார். 3 ஞாயிற்றுக்கிழமை போய் வாங்கிட்டு வந்துருவோம். 3 வருஷத்துல நான் லாடிகிரி முடிச்சிருவேன் போய் பார். ஓ, நீ அட்வொகேட் பார பத்தி பேசிட்டு இருக்கியா? நான் கொஞ்ச நேரம் ஏதோ ஞாபகப்படுத்துறேன் பாரு, அதை வேற ஏதோ ஞாபகப்படுத்துற மாதிரி. பார் கவுன்சில் ஆஃப் இந்தியா தான். அப்படியா? சரி. என்ன சாமி இந்த மாதிரி ஆடுறாரு. பின்னால இது வந்து போக கூடாது, இது எப்படி இங்கே தான் நிக்கணும். கரெக்டா பண்றேன்னா அது மட்டும் இல்ல நண்பர்களே. இப்ப பாத்தீங்கன்னா இன்னும் கொஞ்ச நாள்ல, இன்னும் 2-3 நாளே வந்து பாத்தீங்கன்னா நாங்க அடுத்து போயிட்டு இன்னும் கொஞ்சம் ஜிம் எக்யூப்மெண்ட் வாங்கலாம் அப்படின்னு ஒரு முடிவுல இருக்கோம். என்னாச்சுன்னு பாத்தீங்கன்னா முதல்ல வந்து 2 டம்பிள் மட்டும் வாங்கினோங்க. நான் ஒர்க் அவுட் பண்ணவே இல்லை. தம்பி மட்டும் ஒரு வெறியில ஒர்க் அவுட் பண்ணாப்புல. அவரு பண்ணாப்புல நமக்கு பெருமையா இருந்துச்சு பார்த்த உடனே. சரி, ஏதோ பண்றாரு, கையெல்லாம் எடுத்துருக்கு, ஏதோ பண்றாரு அப்படின்னு நல்லா பெருமையா இருந்துச்சு. அப்போ வந்து பாத்தீங்கன்னா இந்த ஒரு
பெஞ்ச் வாங்கணும். அப்ப இதுல என்ன ஆகும்னா ஷோல்டர் ஒர்க் அவுட் பண்றதுக்கு ஷோல்டர் நல்லா லாக் பண்ணிக்கலாம், செஸ்ட் பண்றதுக்கு டம்பிள் பிரஸ் பண்றதுக்குலாம் கரெக்டா பண்றதுக்கு இப்படி புடிச்சுக்கலாங்க, ஒரு கை பிடிக்கலாம், நல்லா இருந்துச்சு. அதுக்கப்புறம் பார்த்தாதான் நானும் உள்ள இறங்கணுன்னே நான் வந்து தூக்கி பயங்கரமா எல்லாம் தெரியும், நிறைய தூக்கிடுவோம். ஆமா, அதனால வந்து நிறைய வெயிட் வேணும். அப்படி 2 பேர் வெளிய இருக்கு, அதனால வந்து வந்து அப்பாவும் 6 பேக் வந்து 3 மாசத்துல எடுப்பேன். 3 மாசத்துல எடுத்துருவோயா? பெரிய 6 பேக் கூட தெரியாதுவா? நீங்க 2 பேரும் கூட இருந்து அப்பப்ப ஒரு சப்போர்ட் பண்ணுங்க, அடிச்சு தூக்கிடுவோம். சரி, இன்னொன்னு மாசம் உனக்கு வெற்றிக்கு 1000 ரூபாய், வஜ்ருக்கு 1000 ரூபாய் கணக்குக்கு மாசம் 2000 ரூபாயை சேர்த்து வச்சு ஜிம் பொருட்கள்லாம் கூட்டிக்கிட்டே இருக்கலாம். அவ்வளவுதான். ஏன்னா நம்ம ஜிம்முக்குன்னு போனா மாசம் ஒரு ஆளுக்கே 3000 ரூபாய் கட்டணும், 2 பேருக்கு சேர்ந்து 6000 ரூபாய். அது வேண்டாம், உனக்கு 1000 உனக்கு 1000, 2000 ரூபாய் மாசம் ஜிம் பொருட்களை சேர்த்துக்கிட்டே இருங்க. வரும் தெரியுமா? மாசம் 2000 ரூபாய் வீட்ல ஹோம் ஜிம்க்கு நம்ம ஸ்பெண்ட் பண்றோம்னா எவ்வளவு வரும் தெரியுமா? அமௌண்ட் அழகா வரும். நீ வாட்டுக்கு திடீர்னு ஒரு 6 மாசம் கேப் இருக்கா, ஒன்னும் பிரச்சனை இல்லை, ஒரு மூலையில கிடக்கும் வெயிட், அடுத்த மாசத்துக்கு அடிச்சு தூக்கிக்கலாம். 1 வருஷம் ஆச்சுங்க வெளிய அந்த மிஷினை வாங்கி, அது அப்படியே இருக்கு. ஆனா இப்போ நான் போய் ஒர்க் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். இப்போ எல்லாம் வஜ்ர வெயிட் 2 பேருமே நல்லா பயன்படுத்திட்டு இருக்கீங்க. இது வந்து எல்லாமே இரும்பு வெயிட் வாங்குனீங்கன்னா அடுத்து வருங்கால சந்ததி, அந்த வார்த்தை சந்ததியினர்கள்லாம் வந்தாலும் அவங்களும் இதை பயன்படுத்திக்கலாம். ஏன்னா இது இரும்பு தான், கெட்டு போக. சரி, எங்க பாடி பைசெப்ஸ் சேர்த்து காட்டுங்க பார்க்கலாம். இன்னும் ஒண்ணுத்தையும் காணோம். ஏங்க இதுக்கு மேல என்னங்க வேணும்? இங்க பாருங்க, அவன் இவ்வளவு ஏத்திருக்கான். இவன் வயசுல எனக்கு அது கூட இல்ல. இந்த இருக்கு ஷோல்டர்ஸ். இங்க ரெண்டு கையும் காட்டு. லாட் வச்சிருக்கான் பாருங்க. இங்க லாட். இல்லடா, லாட் தெரியும், வேற தூரத்துல காட்டுங்க, அப்பதான் தெரியும். பக்கத்துல காமிச்சா சின்னதா இருக்கும். இங்க நீ காட்டு விட்ரி. பழசுங்க அது. பழசா அங்க பண்ணது இருக்கு, என்னது பழசு அது. சரி, இதெல்லாம் எதுக்கு பண்றீங்க? என்னப்பா இதெல்லாம் எதுக்கு பண்றீங்க? இந்த மாதிரி நடந்து போயிட்டே இருப்போம், இப்படி காட்டுவோம். ஏன் பிராக்டிக்கல் லைஃப் எக்ஸாம்பிளே காட்டுறேன். சரியா? நடந்து போயிட்டு இருக்கோம், ஒரு பாட்டிக்கு வந்து உதவி பண்ணணும் அப்படின்னா போயிட்டு சொல்லுங்க பாட்டி, இந்தாங்க ரோடு கிராஸ் பண்ணணும், பைசெப்ஸ் காட்டுறாங்க. இந்தாங்க பாட்டி, ரோடு கிராஸ் பண்ணனும்னா வாங்க பாட்டி, வாங்க பாட்டி, கால் பண்ணி சோஷியல் சர்வீஸ் பண்ணலாமேன்னு தாங்க ஒரு படத்துல காதை பிடிச்சிட்டு கிராஸ் பண்ணி விட்டாங்க அந்த மாதிரி. அதேதான். சரி நண்பர்களே, அவ்வளவுதான் இன்னைக்கு காணொலி. இன்னைக்கு முக்கியமா சொல்ல வந்தது என்னன்னா, ஜிம் நம்பி வந்து பயங்கரமா நம்ம காசு செலவழிச்சுதான் நம்ம ஒர்க் அவுட் பண்ணி நம்ம வந்து ஃபிட்டா நம்ம உடம்ப வந்து நல்லா ஆரோக்கியமா வச்சுக்கணுங்கிற அவசியமே இல்லைங்க. பார்த்தா ரொம்ப கஞ்ச பிசினஸ் மாதிரியே இருக்கு. இருந்துட்டு போட்டு எப்படின்னு சொல்றீங்க? அவன் ஒரு 10ஆம் கிளாஸ் 12ஆம் கிளாஸ் படிக்கிறதுக்கு வருஷத்துக்கு 60,000 இருந்து 1 லட்சம் ரூபாய் வரைக்கும் ஒரு பள்ளிக்கூடத்துல கட்டுறாங்க. இவன் என்னடா 2,500 ரூபாயில 10 முடிச்சான், அதே 2,500 11 முடிச்சான். இப்ப அதுல 12 வகுப்பு முடிக்க போறான். இப்ப ஜிம்முக்கு போங்கடான்னு எல்லாரும் ஜிம்முக்கு போச்சோம்னா நீங்க என்னடா வீட்லயே உட்கார்ந்து பண்ணிட்டு இருக்கீங்க. நல்ல கஞ்சரா இருப்பீங்களா நீங்க 2 பேருமே? நீங்க சேர்த்து வச்சு, அதாவது இல்ல இந்த இடத்துல இது ஒண்ணு சொல்லணும். அதாவது வெளிநாட்டுக்கு போக நம்ம காசு நம்ம அனுபவிக்கணும். இல்ல வெளிநாட்டுக்கு போகக்கூடிய இந்தியர்கள் மத்தியில இருக்கக்கூடிய ஒரு பேச்சு, ஒரு ஃப்ரேஸ் என்னது அப்படின்னா, நீங்க சொல்லிட்டே இருப்பீங்களா என்னன்னா, வெளிநாட்டுல பிச்சைக்காரனா இருந்தாதான் நம்ம ராஜாவா இருக்க முடியும். ஏன்னா அங்க போய் நம்ம எப்படி சொல்றது, சிக்கனமா இருந்தாதான் நம்ம அங்க சம்பாதிக்கிறத நம்ம ஊர்ல வந்து நம்ம என்ஜாய் பண்ண முடியும். அதே மாதிரிதான் நம்ம ஊர்லயுமே வீணா ஆகக்கூடிய செலவு ஜிம்முங்கிறது. ஆனா அதுக்குன்னு நீங்க ஜிம்முக்கே போகாதீங்கன்னு நாங்க சொல்லல. நீங்க ஜிம் போகலாம், நாங்க ஃபியூச்சர்ல ஜிம் ஆரம்பிச்சா நீங்க அங்க வரலாம், நீங்க கண்டிப்பா வரலாம். ஏன்னா மாசம் 1000 ரூபாய்ங்கிறது கொஞ்சம் அதிகமா இருந்தாலும் பரவாயில்ல. மாசம் 1000 ரூபாய் கொஞ்சம் அதிகம் தான். அதுவே ஆனா 500 ரூபாங்கிறது ரீசனபிளான ஒரு அமௌண்ட். ஆரம்பிக்கும் போது இந்த பர்சனல் ட்ரெய்னர் எல்லாம் போட்டு ஆரம்பிச்சுட்டு இந்த நியூ இயர்ல ஈஸியா போட்டு அநியாயம் பண்றாங்க. இதுல ஸ்டெராய்ட்ஸ் வேற எடுத்து அவங்களுடைய நோக்கம் என்னன்னு தெரியாம செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. ஜிம்முக்குள்ள முதல்ல எதுக்கு என்ட்ரு ஆகிறோம்னா உடம்ப ஆரோக்கியமா வச்சுக்கிறதுக்கு தான். அதை விட்டுட்டு அங்கங்க வீங்கணும்னு நினைச்சிட்டு அதை மட்டுமே நம்ம மைண்ட்ல வச்சுக்கிட்டு அதுக்கு தகுந்த சப்ளிமெண்ட்ஸ் அது போக வந்து நம்ம வேற ஏதாவது ஊசி போட்டு இருந்தோம்னு வச்சுக்கோங்க, நம்ம எதுக்கு போனோங்கிற காரணமே மாறி அதெல்லாம் பார்க்க கூடாது. சரி, அவ்வளவுதான் நண்பர்களே நீ காணொலி. நம்ம வந்து அடுத்த காணொலியில சந்திக்கலாம். அதுவரை உங்களை விடைபெறுவது உங்கள் வேல் ப்ரோஸ்.